இப்போ என்னன்னா நாங்கள் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கணும்னு அவசியம். என்னோட கேள்வி என்னன்னா, நீ வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறேனே வச்சுக்கோங்களேன், நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறேன். திருப்பி ஒரு 10 பேர் போயிருக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு தெரியாது அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து திருப்பி இது பண்ணுவாங்களா? ஆக்சுவலி அமரன் மூவிக்கெலாம் ஃபஸ்ட் ஹாப்லலாம் யாருமே அதிகமாக இது பண்ணல. ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஓகே. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோலுக்கு ஆள் வந்தாங்களா? சிறை மூவி இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு, இன்னைக்கு வரைக்கும் தேட்டரில் ஃபுல்லாக ஓடுது. சிறைக்கு ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா 10 பேர் கூட வரல. புரியுதுங்களா? 10 பேர் கூட வரலங்க. ஆனா எப்படி படம் இன்னைக்கு வரைக்கும் ஓடுது? நீங்க வந்து ஒரு படைப்பு உங்களுக்கு ஒரு 125 பேர் 130 பேருக்கு கொடுத்து காசு கொடுக்குறாங்கன்னா அந்த படத்தை எடுக்க வேண்டியது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. நீங்க எப்படிங்க விஜய் மேல பழைய போடலாம்? சார்பட்டா பரமனன் ஒரு படம் வந்துச்சு, ஹீரோடு படம் தானே. அந்த படத்துல எப்படி அழகா ஒரு டைரக்டர் வந்து கேரக்டரைசேஷன்ல இருந்து அந்த நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே தத்ரூபமா படம் முடிச்சு காமிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல கதையை சொதப்பி வச்சுட்டு நீங்க எப்படிங்க விஜய் மேல பழி போடலாம்?